சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாயை எப்படி வசூல் செய்வது என்று கேள்வி கேட்டு கர்நாடக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த செய்தி குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்ய நம்முடைய டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, உச்சநீதிமன்றம் என்ன அடிப்படையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது? இந்த மறுசீராய்வு மனுவை ஏற்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என நீதிபதிகள் அதை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். இன்று இந்த மனு நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதாவ் ராய் ஆகியோரால் மறுபரிசீலனை செய்யப்பட்டது. அப்போது கர்நாடக அரசு எடுத்து வைத்திருந்த வாதங்களை 2 நீதிபதிகளும் பரிசீலனை செய்தார்கள். பரிசீலனை செய்து இந்த மறுசீராய்வு மனு ஏற்க தேவையில்லை என முடிவு செய்துவிட்டார்கள். அதன்படியே அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலையில் வெளியிடப்படலாம் என உச்சநீதிமன்ற அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். பொதுவாகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு மறுசீராய்வு மனு, மறுபரிசீலனை மனு என எந்த மாதிரியான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் அல்லது திருத்தம் கோரும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் பெரும்பாலும் அந்த போன்ற மனுக்களை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவேதான் அந்த வகையில் இந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறாரா? இந்த மறுசீராய்வை பொறுத்தவரை அது நீதிபதிகளின் அலுவலகத்தில் நடந்த மறுசீராய்வு, நீதிமன்றத்தில் நடந்த மறுசீராய்வு கிடையாது. ஆகவே இதற்கான வாதங்கள் அல்லது காரணங்கள், எப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் நேரடியாக யாருடைய பார்வைக்கும் வருவதில்லை. நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் தான் இது போன்ற விவரங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த விஷயத்திலே கர்நாடக அரசு மீண்டும் வலியுறுத்தது என்னவென்றால், இந்த வழக்கிலே ஜெயலலிதா உள்ளிட்ட அனைவரும் குற்றவாளிகள் என குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தற்போது உயிரோடு இல்லை, மறைந்து விட்டார். ஆகவே அவருக்கான சிறை தண்டனையை நிறைவேற்ற முடியாது. இதற்காக உச்சநீதிமன்றம் அபேட்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தது. அதாவது அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தது. இதன் காரணமாகத்தான் கர்நாடக அரசுக்கு குழப்பம் வந்திருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், ட்ரையல் நீதிமன்றத்திலே 100 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஜெயலலிதாவுக்கு. அத்துடன் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 3 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் மேல்முறையீட்டிலே உயர் நீதிமன்றம் அனைவருடைய தண்டனையும் ரத்து செய்து அவர்களுக்கு விடுதலை அளித்திருந்தது. அதைத் தொடர்ந்துதான் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டிலே அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த விசாரணை நடந்து முடிந்துவிட்டது. தீர்ப்பு வெளிவர வேண்டிய அந்த இடைவெளியிலே ஜெயலலிதா அவர்கள் மறந்துவிட்டார். ஆகவே அவருக்கு சிறை தண்டனை அமல்படுத்த முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனாலும் ஏற்கனவே கீழ்கோர்ட்டு சொன்னதை போல 100 கோடி ரூபாய் அபராதத்தை வசூலிக்கலாம், அது ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை விட்டு அதன் மூலமாக வசூல் செய்யலாம் என்பது கர்நாடக அரசின் கருத்தாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் இந்த மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். தற்போது அந்த மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்தது. மறுசீராய்வு மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில கர்நாடக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அந்த 100 கோடி ரூபாயை எப்படி, யாரிடம் வசூல் செய்ய போகிறார்கள்? கர்நாடக அரசை சேர்ந்த வழக்கறிஞர்களிடம் இது பற்றி கேட்டபோது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் மூலமாக மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை. ஆகவே அந்த தகவல் வெளிவந்த பிறகு அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்படும். தேவைப்பட்டால் நீதிமன்றத்தின் ஆலோசனையை நாடலாம், அல்லது கர்நாடக அரசு சட்ட ஆலோசகர்களின் ஆலோசனைப்படி அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யலாம். இது போன்ற பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதால் முதல் கட்டமாக உச்சநீதிமன்றத்திலேயே மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அது தள்ளுபடி செய்திருப்பதால் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை சட்ட ரீதியாக கர்நாடக அரசு முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.